வணக்கம் சார். ஜெய்ஹிந்த் சார். நமஸ்காரம். சொல்லுங்க. சார் கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக திருப்பரங்குன்றத்தில திருமாவளவன் அவர்கள் பேசும்போது, சங்கிகள் வந்துட்டு காவல்துறையிலயும் இருக்காங்க, நீதித்துறையிலயும் இருக்காங்க. முருகன் பெயர் கொண்டு சுவாமிநாதனாவும் இருக்காரு அப்படின்னு சொல்லி மதத்தை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. அவர் மீது வந்துட்டு வழக்கு பதியப்படுமா? அப்படி பதியப்பட்டுச்சுன்னா, எந்த மாதிரியான தண்டனைன்றது அவருக்கு கிடைக்கும் சார்? மிகவும் தவறான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் ம். அவருடைய பதவியும் பறிக்கப்படலாம். 6 மாத சிறை தண்டனையும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நடவடிக்கையின் கீழ் அவருக்கு அறிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தவறுகளை மேலும் மேலும் திருப்பி செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் குண்டாஸ் ஆக்டும் அவர் மேல் பயன்படுத்தலாம். இது அரசியல் சட்டப்படி நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். கைது நடவடிக்கை பாய்கின்ற பட்சத்தில அவர் அந்த எம்பி பதவியில இருந்து இறக்கப்படுவாரா சார்? அதாவது எம்பி பதவியை இறக்க முடியும் அப்படின்னு எப்ப தெரியுமா? அவர் மேல உள்ள குற்றம் நிரூபிக்கப்பட்டா, இந்த பேசுனது நானே இல்லைன்னு அவர் சொல்லலாம் நாளைக்கு. அதனால அந்த ஒரு விஷயங்கள் இருக்கிறது. வீடியோ ஆதாரம் இருக்குல்ல சார், அவர் தான் பேசியிருக்காரு அப்படின்றது. அது மார்பிங் செய்யப்பட்டதுன்னு சொல்லலாமே. சட்டப்பூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் அது மார்பிங் செய்யப்பட்ட வீடியோன்னு சொல்லலாம். ஒரு தவறுகளை இப்ப நிரூபிக்கிற வரைக்கும் பொறுப்பு பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் ஆன் தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ப்ரூஃப் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. சங்கிகளாக இருக்கிறது காவல்துறையிலையும் இருக்காங்க, நீதித்துறையிலையும் இருக்காங்க. ஜிஆர் சுவாமிநாதனாகவும் இருக்காங்கன்னு சொல்றது கிரிமினல் கண்டெம்ட். சிவில் கண்டெம்ட் இல்லை, கிரிமினல் கண்டெம்ட். ஹைகோர்ட்டுக்கு யாராவது இந்த தகவலை எடுத்துன்னு போனாங்கன்னா நிச்சயமா கிரிமினல் கண்டெம்ட் நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் மேல. கிரிமினல் கண்டெம்ட் நடவடிக்கை எடுத்து தண்டனை அறிவிச்சா அவருடைய எம்பி பதவி தானாகவே பறிக்கப்படும். சார் இப்போ அவர் பேசுனதுன்றது ஒரு சேனல்ல பதிவிட்டு இருந்தா பரவாயில்ல சார். அனைத்து ஊடகத்திலயுமே வந்திருக்குல்ல, அது உறுதியான இல்ல. யாரும் பார்க்கறது யாராவது தமிழ்நாடு அரசுக்கோ கம்ப்ளைண்டா கொடுக்கணும். இல்ல சூமோட்டோவா நீதிபதிகள் எடுக்கணும். சூமோட்டமா நீதிபதிகள் எடுக்கும்போது ஜெயச்சந்திரன் டிவிஷன் பெஞ்ச் எடுக்கலாம், இல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் எடுக்கலாம். அவங்க எடுத்தாங்கன்னா அவர் மேல கோர்ட் அவமதிப்பு நடவடிக்கை தானாக எடுக்கப்படும். யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொண்டு போக முடியும். டெரோகேட்டரி ரிமார்க்ஸ் ஆர் பனிஷபிள் அஃபென்ஸ். மினிமம் பனிஷ்மெண்ட் ஆஃப் 6 months அவருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில. சொல்லுங்கள். ஏற்கனவே இது போல ஒரு வீடியோ ஆதாரம் இருந்துச்சு. பார் கவுன்சிலுக்குள்ளேயே அவர் நிர்வாகிகள் எல்லாம் போயிட்டு தாக்கிய காணொலிகள்லாம் இருந்துச்சு. அப்பவும் வெளியில வந்த பிறகு அந்த ஒரு புகார்ன்றது இல்ல. இப்ப பேசின பிறகும் ஒரு சிலருக்கு சங்கடத்தை ஏற்படுத்திருக்கலாம் சார். இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது எப்படி சார் பாக்குறது? அதாவது தமிழ்நாடு காவல்துறை இதுல நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாடு இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்காது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. தமிழக அரசு ஏன் சார் காலம் தாமதம் செய்யறாங்க? தமிழக அரசு பாத்தீங்கன்னா இவர் பேசின வீடியோ அவர் தான் பேசினாரான்றது நிரூபிக்கக்கூடிய தன்மையை ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விஷயம். டக்குன்னு நிரூபிக்க முடியாது. அதனால தமிழக அரசு யோசிக்கக்கூடிய விஷயமா இதுல இருக்கு. இல்ல தற்போதுள்ள சூழ்நிலை பல டெக்னாலஜிஸ்லாம் இருக்குல்ல சார், அதன் மூலியமா நிரூபிக்கலாம்ல. இது திருமாவளவன் அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் அப்படின்றது. அதை நிரூபிக்கிறதுன்றது கொஞ்சம் கடினமான விஷயமா தான் இருக்கும். சன் நியூஸ்ல வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம் கூட பாத்தீங்கன்னா, அப்ப சன் நியூஸ் சேனல்ல இருந்து ஒரிஜினல் சிடியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. சன் நியூஸ் ஒரிஜினல் சிடியை ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லையா கோர்ட்ல. அந்த சூழ்நிலைகள்ல வரும்போது சன் நியூஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களான்றது கேள்விக்குறியான விஷயம். ஏன்னா பாத்தீங்கன்னா சன் நியூஸுடைய இதுவா டைரக்டரா இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா தயாநிதி மாறன், கலாநிதி மாறன்லாம் இருக்காங்க. அதனால அவங்க ஒரு ராஜ்யசபா எம்பியாவும் லோக்சபா எம்பியாவும் இருக்காங்க. அதனால அவங்க எடுத்தப்புல திருமாவளவன் ஒரு எம்பி அவங்களுக்கு ஆதாரமாகவும் ஆதரவாகவும் இருக்கிற ஒரு எம்பியை குற்றச்சாட்டு பதிவுக்கு கொண்டு போய் விடமாட்டாங்கன்றது இயற்கையான நிலவரம். இப்படி ஒரு சார்பாக ஆளுங்கட்சி தரப்புல இருந்து கூட பேசுறாங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு கொந்தளிப்புன்ற ஏற்படாது. நாளைக்கு மக்களுக்கு தகவல் போய் சேரவில்லை என்பதுதான் உண்மை. மக்களுக்கு தகவல் போய் சேரவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் ஏற்கனவே 1000 ரூபாய் பணம் மகளிர் உரிமை தொகை என்று கொடுக்கப்படுகிறது. ஆனால் எத்தனை பேருக்கு கொடுக்கிறோம் என்று எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 3 கோடி மக்களுக்கு கொடுக்கிறோம் என்று உறுதியளித்தார்கள். அதற்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா தகுதியான நபர்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லி மாத்தினாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 1,16,00,000 பேருக்கு கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு 17,00,000 பேருக்கு இந்த ஒரு 15 நாட்களுக்குள்ள பொங்கலுக்குள்ள கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க தகுதியான நபர்களுக்கு. அப்போ பெண்கள் எல்லாருக்கும் தகுதி இல்லாம இருக்காங்களான்றது காலத்தின் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய விஷயம் இது. சொல்லுங்க சார். இப்ப அடுத்ததாக பொங்கலுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5,000 கொடுப்பதாக ஒரு அமைச்சரவை கூட்டத்துல பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தகவல் வந்திருக்கு. இது எப்படி சார்? 4,000 கொடுப்பார்கள். 4,000ம் பொங்கல் பரிசும் கொடுப்பார்கள். 100 பேர்களுக்கு கொடுக்குற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு தமிழக அரசு சார்பில் ரேஷன் கடையில கொடுக்கப்படும்னு சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு தேவைப்படும் போது அரசு மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயத்துல தமிழக அரசை தானா முன் கலைக்க சொல்லி அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றி அது மேல எலெக்ஷன் கமிஷனை எலெக்ஷன் நடத்த சொல்லி உத்தரவு போடலாம். அதுவும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய தருணங்கள் அப்படித்தான் உள்ளது. ஏற்கனவே அரசு கடன்ல இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல இப்ப என்னதான் தேர்தல் நேரமா இருந்தாலும் அதை தமிழக அரசு கொடுப்பாங்களா சார்?
கட்டாயமாக கொடுப்பார்கள். காரணம் என்னவென்றால் தமிழக அரசு மேல வந்து டைரக்டா எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லை மக்களிடம். மக்களை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் கொடுக்குற விஷயம் தான் பெரியதாக தெரிகிறது. ஏன் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா, ஒரு மாசத்துக்கு கேஸுக்கு வந்து 899 ரூபாயிலிருந்து 950 ரூபாய்க்கு வந்து கேஸ் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு செலவாக வந்து மக்களுக்கு அது பயன்படுகிறது. அதனால நிச்சயமா 1000 ரூபாய் கொடுக்கறதுனால இன்னும் ஒரு 1,16,00,000 பேருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு 17,00,000 பேருக்கு கொடுக்க போறாங்க. இந்த பொங்கலுக்குள்ள கொடுக்குற மாதிரி இந்த நியூ இயர்க்குள்ள கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பொங்கல் பரிசையும் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாயிலேருந்து பொங்கல் தொகுப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பும் வந்து இந்த இன்னொரு 4-5 நாட்களில் வந்து அமைச்சரவை தீர்மானத்துக்கு பிறகு வெளியில் வரும்னு நினைக்கிறேன். தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம். நன்றி சார்.